மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்பொழுது அவர் படவில் ஏறி அக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். வசனம் 2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வசனம் 3. அப்பொழுது வேதபாரகர்கள் சிலர், அவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். வசனம் 4. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? வசனம் 5. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ, அட என்று சொல்வதோ எது எளிது? வசனம் 6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். வசனம் 7. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். வசனம் 8. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷகுமாரனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவனாகிய தேவனை மகிமைப்படுத்தினான். வசனம் 9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். வசனம் 10. பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். வசனம் 11. பரிசேயர்கள் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரர்களுடன் பாவிகளுடன் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். வசனம் 12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. வசனம் 13. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதை கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வசனம் 14. அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகதரம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருப்பது என்ன என்று கேட்டார்கள். 15. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களுடன் இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு ஈடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். 16. ஒருவன் கொடி துண்டை பழைய வஸ்திரத்துடனே இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனுடன் இணைத்த துண்டும் வஸ்திரத்தை அதிகமாய் கிழித்து பீரிலும் அதிகமாகிடும். 17. புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகளில் கிழித்துவிடும், ரசமும் சிந்தி போகும், துருத்தியில் இருக்கும் துருத்திகளும் கெட்டுப்போகும். புது திராட்சை ரசத்தை புதிய துருத்திலும் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் என்றார். வசனம் 18. அவர் அவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகன் இப்பொழுதுதான் மரித்து போனான், ஆகிலும் நீர் வந்து அவன் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றான். வசனம் 19. எழுந்து தம்முடைய சீஷர்களுடன் கூட அவர் பின் சென்றார். வசனம் 20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. வசனம் 21. நான் அவளுடன் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். வசனம் 22. அப்பொழுது திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். வசனம் 23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தரையில் உட்கார்கிறதையும் இறைகிற ஜனங்களை கண்டு, வசனம் 24,
விலங்குகள் இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். வசனம் 25. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர்கள் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்தாள். வசனம் 26. அந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரஸ்தமாயிற்று. வசனம் 27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். வசனம் 28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடரும் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதோ செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். வசனம் 29. அப்பொழுது அவருடைய கண்கள் அவரை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். வசனம் 30. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களை கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வசனம் 31. அவர்களை புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரஸ்தாபம் பண்ணினார்கள். வசனம் 32. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையனும் ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் 33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லையே என்றார். வசனம் 34. பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களையும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். வசனம் 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுதோ அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தேய்ந்து போனார்கள், சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. வசனம் 37. தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, அறுப்புக்கு மிகுதி, வேலையாட்களுக்கு கொஞ்சம். வசனம் 38. ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் அறுவடையின் ஜனம் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்றார்.